நாம நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல ஒரு சில விஷயங்கள பேசிக்கிட்டே இருப்போம். அதாவது, "நீ இத பண்ணணும், நான் அத பண்ணணும். நீ வேலைக்கு போகணும், நீ நேரத்துக்கு சாப்பிடணும். இல்ல நான் வீட்டுக்கு போகணும். நான் மேனேஜர மீட் பண்ணணும். எங்களுக்கு மீட்டிங் இருக்கு. நாங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும்." இப்படியெல்லாம் பேசுவோம்ல. இதெல்லாம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல பேசுறது கிடையாது. ஏன்னா நம்ம கட்டாயம்ன்னு வரும்போது ஷுட் யூஸ் பண்ணிருவோம். பட் இது என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலா பேசுறோம். நான் கடைக்கு போணும், நான் சாப்பிடணும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது? அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரே ஒரு வேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹேவ் டூ. இந்த ஹேவ் டூ பார்த்தீங்கன்னா, ஐ, வி, யூ, தே. இது பக்கத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வி ஹேவ் டூ அட்டெண்ட் த மீட்டிங். நாங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும். ஐ ஹேவ் டூ டாக் வித் யூ. நான் உன் கூட பேசணும். ஐ ஹேவ் டூ கோ. நான் போகணும். தே ஹேவ் டு மீட் த மேனேஜர். அவங்க மேனேஜரை மீட் பண்ணணும். ஐ ஹேவ் டு குக். நான் சமைக்கணும். யூ ஹேவ் டு டூ யுவர் ஹோம்ஒர்க். நீ உன்னோட வீட்டு பாடத்தை செய்யணும். ஐ ஹேவ் டு ஈட். நான் சாப்பிடணும். தே ஹேவ் டு ஸ்லீப். அவங்க தூங்கணும். யூ ஹேவ் டு மீட் த டாக்டர். நீ டாக்டரை மீட் பண்ணணும். வி ஹேவ் டு செக் த டாக்குமெண்ட். நாங்க டாக்குமெண்ட்டை செக் பண்ணணும். இப்ப இந்த எல்லா சென்டென்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நும் 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 அப்படின்னு வரும் பாத்துக்கீங்களா? இந்த நும் தான் இந்த ஹேவ் டுவோட ஃபார்மட். நீங்க ஒரு விஷயத்த செய்யணும், போகணும், வரணும் அப்படின்னு பேச போறீங்கன்னா அந்த இடத்துல ஹேவ் டு யூஸ் பண்ணி பேசும்போது இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ அவ அங்க போகணும், இவன் சாப்பிடணும் அப்படிங்கிற இந்த ஹி ஷி இட்டுக்கு நம்ம எப்படி பேசணும்ங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் நான் அப்லோட் பண்றேன். அண்ட் இதே மாதிரி நீங்க உங்களோட எவ்ரிடே கான்வர்சேஷனை என்ஹான்ஸ் பண்ணிக்க நினைக்கிறீங்களா? Then don't forget to follow English to English for your better improvement. Thank you.